சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 8ஆம் அத்தியாயமான 8ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு வால்மீகி முனிவரால் எழுதப்பட்ட இராமாயணத்தின் ஒரு பகுதியை நாம் செவிமடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய கதை தொடரில் அவர் வேதங்களில் புலமை பெற்றவராகவும் பயனுள்ள அனைத்து பொருட்களையும் சேகரிப்பவராகவும் இருந்தார். அவர் தொலைநோக்கு பார்வை கொண்டவராகவும் பெரும் புத்திசாலித்தனம் உடையவராகவும் இருந்தார். நகர மற்றும் மாவட்ட மக்கள் அவரை மிகவும் நேசித்தனர். அவர் இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்த ஒரு சிறந்த போர் வீரர். அவர் யாகங்கள் செய்தார். பக்தி உள்ளவராகவும் சுய கட்டுப்பாடு உடையவராகவும் இருந்தார். அவர் மாபெரும் முனிவர்களுக்கு இணையான தெய்வீக குணங்களை கொண்ட ஒரு மன்னராக இருந்தார். அவர் 3 உலகங்களிலும் புகழ் பெற்றவராக இருந்தார். அவர் நண்பர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவராகவும் தனது புலன்களை வென்றவராகவும் இருந்தார். சஞ்சயனின் பார்வையில் செல்வம் மற்றும் பிற விஷயங்களில் அவர்கள் தேவேந்திரனையும் குபேரனையும் போல இருந்தனர். வலிமைமிக்க பிரஜாபதி மனு செழிப்பான உலகத்தை பாதுகாத்தது போலவே தசரத மன்னனும் அவ்வாறே செய்தார். தர்மம், அர்த்தம் மற்றும் காமம் ஆகியவற்றின் நிறைவுக்கு வழிவகுக்கும் செயல்களை செய்து சத்தியத்தின் உருவமான அந்த மன்னன் தேவராஜனான தேவேந்திரன் அமராவதி நகரை பாதுகாத்ததைப் போல அயோத்தி எனும் அந்த மாபெரும் நகரை பாதுகாத்தார். அந்த சிறந்த நகரத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் நற்குணம் உடையவர்களாகவும் நன்கு படித்தவர்களாகவும் பணி உள்ளவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் தங்கள் செல்வத்தில் திருப்தி அடைந்தவர்களாகவும் இருந்தனர். அந்த நகரத்தில் மிகச்சிறந்த பொருட்களின் பெரும் சேகரிப்பை கொண்டிராத, தர்மம், அர்த்தம் மற்றும் காமம் ஆகிய முயற்சிகளை நிறைவேற்றாத, பசுக்கள், காளைகள், குதிரைகள், செல்வம், தானியங்கள் ஆகியவற்றை கொண்ட அடக்கம் மற்றும் நன்னடத்தையின் பார்வையில் பெரியவர்களைப் போல தூய்மையான ஒரு குடும்பமும் இல்லை. அங்கு காதணிகள், கிரீடங்கள் மற்றும் மாலைகள் இல்லாத ஒருவர் கூட இல்லை. இன்பத்திற்கான பொருள் விஷயங்களில் யாருக்கும் குறை இருக்கவில்லை. நீராடி சுத்தமான ஆடை அணியாதவரோ, சந்தன கலவை பூசாதவரோ, நறுமணமற்றவரோ அங்கு இல்லை. அசுத்தமான உணவை உட்கொள்பவரோ, தானம் செய்யாதவரோ, மனதை கட்டுப்படுத்துபவரோ அங்கு காணப்படவில்லை. கைவளைகள், நிஷ்கம் அதாவது தங்க பதக்கம் அல்லது முத்திரை, கை ஆபரணம் அதாவது கை காப்பு போன்றவற்றை அணியாத மனிதனோ அங்கு காணப்படவில்லை. அயோத்தியில் அக்னிஹோத்திரம் மற்றும் யாகம் செய்யாதவர் எவரும் இல்லை. சூத்திரன், திருடன், நன்னடத்தை அற்றவன் அல்லது கலப்பு சாதியை சேர்ந்தவன் என யாராக இருந்தாலும் அங்கு வாழ்ந்த பிராமணர்கள் எப்போதும் தங்கள் செயல்களில் ஈடுபட்டிருந்தனர். தங்கள் புலன்களை கட்டுப்படுத்தி தானம் மற்றும் சுய பிடிப்பில் ஈடுபட்டு பரிசுகளை ஏற்றுக்கொள்வதை தவிர்த்தனர். நாத்திகனாகவோ, பொய்யனாகவோ, பல்வேறு சாஸ்திரங்களை குறித்த அறிவு அற்றவனாகவோ, பிறரிடம் குறை கண்டுபிடிப்பவனாகவோ, ஆன்மீக பயிற்சி செய்ய திறனற்றவனாகவோ, கல்வி அறிவு அற்றவனாகவோ இருந்த ஒரு த்விஜன் கூட அங்கு இல்லை. அந்த நகரத்தில் வேதங்களின் 6 பாகங்களையும் அறியாதவரோ, விரதம் இருக்காதவரோ, 1000 ரூபாய்க்கும் குறைவாக நன்கொடை அளித்தவரோ, ஏழையாகவோ, மனக்குழப்பம் உள்ளவராகவோ, மனநலம் பாதிக்கப்பட்டவராகவோ அல்லது மகிழ்ச்சி அற்றவராகவோ எவரும் இருக்கவில்லை. அயோத்தியில் ஏழையாகவும் அழகாகவும் அரசனிடம் பக்தி அற்றவராகவும் இருந்த ஆணும் பெண்ணும் என்று எவரும் இல்லை. பிராமணர்கள் உள்பட 4 வர்ணத்தினரும் கடவுள்களையும் அரசர்களையும் வழிபடுபவர்களாகவும் நன்றி உணர்வு உள்ளவர்களாகவும் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாகவும் வீரர்களாகவும் தைரியசாலிகளாகவும் இருந்தனர். இந்த மாபெரும் நகரத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாகவும் மதத்தையும் உண்மையையும் புகலிடமாக கொண்டவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் எப்போதும் பெண்களாகவே இருந்தனர். மகன்களும் பேரன்களும் தங்கள் குடும்பங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். க்ஷத்திரியர்கள் பிராமணர்களை பின்பற்றுபவர்களாக இருந்தனர். வைசியர்கள் சத்ருக்கர்களின் கட்டளைகளை பின்பற்றினர். சூத்திரர்கள் தங்கள் கடமைகள் செய்யும் அதே வேளையில் மேற்கூறிய 3 வர்ணங்களுக்கும் சேவை செய்வதில் ஈடுபட்டிருந்தனர். இக்ஷ்வாகு குலத்தின் அதிபதியான தசரத மன்னன் முற்காலத்தில் ஞானியான மகாராஜா மனு செய்வதைப் போலவே அயோத்தியாபுரியை பாதுகாத்தார். அயோத்தியாபுரி காமபூஜ மற்றும் பாக்லிக நாடுகளில் விளைந்த
சிறந்த பசுக்களாலும் வனையும் நாட்டின் கண்ணீராலும் சிந்து நதிக்கு அருகில் விளைந்த ஆற்று பசுக்களாலும் நிறைந்திருந்தது. அவை தேவேந்திரனின் குதிரையான உட்சைஷவத்தை போலவே சிறந்தவையாக இருந்தன. விந்தியா மற்றும் இமயமலை தொடர்களில் விளைந்த மலை அளவுள்ள மிகவும் சக்தி வாய்ந்த போதை ஏறிய யானைகளால் அந்த நகரம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அகிராவத குலத்தில் பிறந்த மகாபத்மனின் வம்சாவளியில் பிறந்த அஞ்சன் மற்றும் வாமன் என்ற ராட்சதர்களிடமிருந்து பிறந்த யானைகளும் அந்த நகரத்தின் அழகை மெருகூட்டின. இமயமலை தொடரில் பிறந்த பாதர் குலத்தை சேர்ந்த பாதர்களும் அந்த நகரத்தின் அழகை மேலும் கூட்டினர். விந்திய மலை தொடரில் பிறந்த மதர இன யானைகளும் சகய மலை தொடரில் பிறந்த முருக இன யானைகளும் அங்கே இருந்தன. பாதர், மந்தர் மற்றும் முருக இனங்களின் சேர்க்கையால் பிறந்த கலப்பின யானைகளும் மதோன்மடத்தில் எப்போதும் வாழ்ந்த முருக மற்றும் மந்தர் இனங்களின் சேர்க்கையால் பிறந்த பர்வத வடிவ யானைகளும் அந்த நகரத்தில் இருந்தன. 3 யோஜனைகள் பறந்து விரிந்திருந்த அயோத்தி நகரில் யாரா சென்று போரிட முடியாத 2 யோஜனைகள் கொண்ட ஒரு நிலப்பகுதியும் இருந்தது. எனவே முழு அயோத்தியும் இந்த உண்மையான மற்றும் அர்த்தமுள்ள பெயரால் அறியப்பட்டது. அதில் வசித்த தசரத மன்னன் சந்திரன் நட்சத்திர கூட்டங்களை ஆள்வது போல அந்த உலகத்தை ஆண்டான். அதுபோலவே மாபெரும் மற்றும் ஒளிமயமான மகாராஜா தசரத மன்னன் அயோத்தியாபுரியை ஆண்டார். இக்ஷ்வாகு குல வம்சத்தை சேர்ந்த வீரரும் பெருந்தன்மையும் கொண்ட மகாராஜா தசரதரின் அரசரின் அமைச்சர்கள் மக்களின் குணங்களை கொண்ட 8 அமைச்சர்களாக இருந்தனர். அவர்கள் மந்திரங்களின் சாரத்தை அறிந்திருந்தனர் மற்றும் புறச் செயல்களை கண்டே மனிதனின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் பெற்றிருந்தனர். அனைத்து அமைச்சர்களும் உண்மையை புரிந்து கொள்ளும் திறன் பெற்றிருந்தனர் மற்றும் எப்போதும் மன்னரின் நலனில் ஈடுபட்டிருந்தனர். அதனால் அவர்களின் புகழ் பரவலாக இருந்தது. அனைத்து அமைச்சர்களும் தூய்மையான நடத்தையும் எண்ணங்களும் கொண்டவர்களாக இருந்தனர் மற்றும் தொடர்ந்து அரச விவகாரங்களில் ஈடுபட்டிருந்தனர். இந்த அமைச்சர்களின் பெயர்கள் பின்வருமாறு இருந்தன: திருஷ்டி, ஜெயந்தன், விஜயன், சுராஷ்டிரன், ராஷ்டிரவர்தனன், அகோபன், தர்மபாலன் மற்றும் அர்த்த சாஸ்திரத்தில் நிபுணரான 8வது சுமந்திரன். முனிவர்களில் சிறந்தவர்கள் வசிஷ்ட ரிஷியும் வாமதேவ முனிவரும் ஆவர். இந்த 2 மகரிஷிகளும் அரசரின் மரியாதைக்குரிய ருத்விஜயங்கள், அதாவது புரோகிதர்கள் ஆவர். அவர்களைத் தவிர சுயாத்யஜா, ஜாபலி, கஷ்யபர், கவதம், தீர்காயு, மார்க்கண்டே, விப்ரவர் மற்றும் காத்யாயன் ஆகியோரும் அரசன் அமைச்சர்களாக இருந்தனர். இந்த மகரிஷிகளுடன் அரசரின் பாரம்பரிய ருத்விஜயங்களும் எப்போதும் அமைச்சர்களின் பணிகளை செய்து வந்தனர். அவர்கள் அனைவரும் அறிஞர்களாகவும் புத்திசாலிகளாகவும் வேலையில் திறமையானவர்களாகவும் புலன்களால் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாகவும் உடல் வலிமை பெற்றவர்களாகவும் மகாத்மாவாகவும் ஆயுதங்களில் நிபுணர்களாகவும் வீரர்களாகவும் புகழ்பெற்றவர்களாகவும் முழு ராஜ்யத்தின் ஆட்சியாளர்களாகவும் இருந்தனர். அவர் பணியாளர்களிடையே ஒரு ஞானியாக இருந்தார். அரசரின் கட்டளைகளின்படி தனது கடமைகளை நிறைவேற்றினார். புத்திசாலியாக இருந்தார். மற்ற அரசர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பதை தனது இரகசிய உளவாளிகள் மூலம் அறிந்திருந்தார். அவர் இவை அனைத்திலும் திறமை வாய்ந்தவராக இருந்தார். அவர்களின் நன்னடத்தை எண்ணற்ற சந்தர்ப்பங்களில் சோதிக்கப்பட்டது. சந்தர்ப்பம் கிடைத்த போது தனது சொந்த மகன்களை கூட தண்டிக்க அவர்கள் தயங்கவில்லை. அவர்கள் எப்போதும் கருவூலத்தை குவிப்பதிலும் 4 முனைகள் கொண்ட படையை திரட்டுவதிலும் ஈடுபட்டிருந்தனர். எதிரி குற்றம் செய்யாவிட்டாலும் அவர்கள் அவன் மீது வன்முறையை பிரயோகிக்க மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் அரசியல் கொள்கைகளின்படி செயல்பட்டனர். மேலும் தங்கள் ராஜ்யத்திற்குள் இருந்த நல்லொழுக்கமுள்ள மனிதர்களை எப்போதும் பாதுகாத்தனர். பிராமணர்கள் மற்றும் க்ஷத்திரியர்களின் சிரமங்களை தவிர்த்து அவர்கள் மன்னனின் கருவூலத்தை நியாயமான மற்றும் நேர்மையான முறையில் செல்வத்தால் நிரப்பினர்.
அவர்கள் குற்றவாளிகளுக்கு பதிலடி கொடுப்பார்கள், அதற்கு பழி வாங்குவார்கள் அல்லது லேசான தண்டனையை பயன்படுத்துவார்கள். அவர்கள் அனைவரும் தங்களின் எண்ணங்களிலும் செயல்களிலும் தூய்மையானவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு தெரிந்தவரை அயோத்தியிலோ அல்லது கோசல ராஜ்யத்திலோ பொய்யரோ தீயரோ அல்லது பெண் லோலரோ ஒரு நபர் கூட இல்லை. அவர்கள் செழிப்பான தேசத்திலும் நகரத்திலும் அமைதியை விரும்பினர். அமைச்சர்களின் ஆடைகளும் அலங்காரங்களும் தூய்மையாகவும் அழகாகவும் இருந்தன. அவர்கள் சிறந்த விரதங்களை கடைபிடித்து மன்னனுக்கு விசுவாசமாக இருந்தனர். அவர்கள் கொள்கை பார்வையுடன் எப்போதும் விழிப்புடன் கவனித்து வந்தனர். அவர்களின் குணங்களால் இந்த அமைச்சர்கள் அனைவரும் மரியாதைக்குரிய மன்னரால் பெரிதும் விரும்பப்பட்ட குருக்களைப் போல இருந்தனர். அவர்களின் வீரம் வெளிநாடுகளில் கூட எல்லா இடங்களிலும் அவர்களின் புகழை பரப்பியது. அவர்கள் எல்லா விஷயங்களிலும் ஞானத்துடன் கவனமாக ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்தனர். அரச ஆலோசனைகளை இரகசியமாக வைத்திருக்கும் சக்தி அவர்களிடம் இருந்தது. நுட்பமான விஷயங்களை இருப்பதில் அவர்கள் கை தேர்ந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் அறநெறி குறித்த சிறப்பு அறிவை பெற்றிருந்தனர். மேலும் எப்போதும் இனிமையான வார்த்தைகளையே பேசினர். இத்தகைய நற்குணம் மிக்க அமைச்சர்களை தன் வலயத்தில் கொண்டு தசரத மன்னன் நாட்டை ஆண்டு வந்தார். அவர்கள் இரகசிய உளவாளிகள் மூலம் தங்கள் மற்றும் எதிரி மன்னரின் விவகாரங்களை கண்காணித்து தங்கள் குடிமக்களுக்கு நீதியுடன் வழிகாட்டினர். அவ்வாறு செய்யும் போது அநீதியை தவிர்த்தனர். அவர் 3 உலகங்களிலும் புகழ் பெற்றவராக இருந்தார். அவர் தாராள குணமும் உண்மையுள்ளவருமாக இருந்தார். தன்னை விட பெரிய அல்லது சமமான எதிரியை அவர் சந்தித்ததில்லை. அவருக்கு நண்பர்கள் ஏராளம். மேலும் அனைத்து நிலப்பிரபுக்களும் அவர் காலடியில் தலை வணங்கினர். அவரது வீரம் ராஜ்யத்தில் இருந்த அனைத்து தடைகளையும் தகர்த்தது. சூரியன் தன் பிரகாசமான கதிர்களுடன் ஒளிர்வதைப் போல புகழ்பெற்ற அமைச்சர்களால் சூழப்பட்டிருந்த தசரத மன்னர் கம்பீரமாக தோற்றமளித்தார். ஆயினும் தசரத மன்னரை தொடர்ந்து மகிழ்ச்சியாக வைத்திருந்த ஒன்று இருந்தது. அதனை நாளைய கதை தொடரில் காணலாம். இன்றைய சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மகாத்மியத்தின் 8ஆம் அத்தியாயமான 8ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.